உரிமை குரல். இந்நிகழ்ச்சி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் வெளிப்படையான தன்மையை நிரூபிக்கவும் மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிபோகாமல் காப்பாற்ற ஊடக சுதந்திரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி. இது அரசுக்கும் மக்களுக்குமான உறவு பாதை. நிதாகத் புதிய சட்டத்தை காட்டி இந்தியர்களை வெளியேற்றும் சவுதி அரேபியா. சவுதியில் இருந்து 75,000 இந்தியர் வெளியேற்றம். சவுதியின் புதிய சட்டத்தால் 10க்கு 1 என்கிற அடிப்படையில் வேலை நியமனம் அமைய வேண்டும் என்கிற சூழ்நிலையின் காரணமாக இந்த உத்தரவா? நேற்று அமெரிக்க பொருளாதார சீர்திருத்த சட்டத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள், இன்று சவுதி அரேபியா சட்டத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் நாளை எந்த நாட்டால் பாதிக்கப்பட போகிறார்கள்? வெளிநாடுகளில் வேலை இழந்து திரும்பும் இந்தியர்களால் இந்தியாவில் நெருக்கடி முற்றுகிறதா? ஏற்கனவே இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் மேலும் நெருக்கடியை உருவாக்கும் வெளிநாட்டு தொழிலாளர் பிரச்சனை எவ்வாறு சமாளிக்க போகிறது மத்திய அரசு? சிறிய படக்காட்சிக்கு பிறகு உரிமை குரல் பரபரப்பாக முழங்கும். வெளிநாட்டில் இருந்து இந்தியர்கள் வெளியேற்றம். குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருந்து 75,000 இந்தியர்கள் வெளியேற்றம். இந்த செய்தி தற்பொழுது பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் இதில் குற்றம் இருக்கிறது என்பதை யாரை பார்த்து சொல்வது? தனது நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்ததற்காக சவுதி அரேபியா மீது குற்றம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. அதிக சம்பளம், இலவச தங்கும் இடம் உள்ளிட்ட பல சலுகைகளை காரணம் காட்டி ஆசை வார்த்தைகளை நம்பி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பெரும்பாலான இளைஞர்கள் தான் நினைத்தது நடக்காமல் அவதிப்பட்டு திரும்புகின்றனர் என்பதில் உண்மையில்லை என்று மறுக்க முடியுமா? இந்த கூற்றை வெளிநாட்டில் வேலைக்கு செல்லும் வசதியானவர்களுக்கு ஒப்பிடக்கூடாது. இந்த நாட்டில் வேலை கிடைக்கவில்லை என்றும் அப்பாவிடமோ அடுத்தவரிடமோ கடன் வாங்கி அதிகமான நம்பிக்கையுடன் வெளிநாட்டிற்கு செல்பவர்களோடு தான் ஒப்பிட வேண்டும். கடன் வாங்கி வெளிநாட்டை தேடி செல்வதை விட அதே பணத்தை வைத்து சொந்த ஊரில் சிறு தொழிலை தொடங்கலாமே என ஏன் யோசிப்பதில்லை? முன்பின் தெரியாத ஊரில் தைரியத்துடன் செல்லும் இளைஞனுக்கு அந்த துணிச்சலை மூலதனமாக வைத்து சொந்த நாட்டில் உழைக்க தெரியவில்லையே என்று நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. காரணங்களாக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் இன்றைய நிலை என்ன? வெளிநாட்டு தொழிலாளர் பிரச்சனையை இந்தியா எவ்வாறு சமாளிக்கப் போகிறது? வெளிநாட்டு இந்திய வாழ் தொழிலாளர்களின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது போன்ற கேள்விகளுக்கு விடை தேடி அலசுகிறது இன்றைய உரிமை குரல்.